எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது மகா பெரிய பாக்கியம். எல்லா விசுவாசிகளும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களா என்று கவனித்தால் நிலைத்திருக்க முடியாது. 10 நாட்கள் ஜெபஜீவியத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து வருகிறவர்கள் கூட 11ஆவது நாள் ஜெபிக்க முடியாமல் தடுமாறி ஜெபத்தை இழந்து விடுகிறார்கள். அதே போல் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி சந்தோஷமாய் கர்த்தருக்கு சாட்சி கொடுத்து வாழ்கிற தேவ பிள்ளைகள் கூட சில நேரங்களில் 2 ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் விசுவாசத்தை இழந்து பாவத்தில் விழுந்து பின்மாற்றம் அடைந்து அநேகர் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மிகவும் எளிதான ஒரு வாழ்க்கை தான். டெய்லி காலையில் எழும்பி ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து தியானிக்கணும், பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்ளணும், கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு உறுதியாக தரித்திருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இது செய்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டெய்லி எழும்பி காலையில் ஜெபிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு நாள் அடித்து போட்ட மாதிரி உடம்பு வலிக்கும், எழும்பி ஜெபிக்க முடியாது. ஒரு நாள் பைபிளை திறந்து வச்சுருப்போம், அதை வாசிக்க முடியாது. ஒரு வசனத்தை வாசித்துட்டு திரும்ப திரும்ப வாசித்து அந்த ஒரு வசனத்தை தான் வாசித்துட்டு இருப்போம் ஒழிய ஒரு அதிகாரத்தை கூட சில நேரம் வாசிக்க முடியாது. சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற சின்ன சோதனை கூட நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணும், மூர்க்கத்தனமான கோபத்தை கொண்டு வரும். ஒரு சின்ன சோதனையை சகிக்க முடியாத பொறுமை இல்லாதவர்களாக மாறிடுவோம். இப்போ கவனித்து பாருங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ள மாட்டி விழுந்து போனவர்கள் விழுந்த பிறகு பாருங்கள் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுந்துகிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேனப்பா, விழுந்துட்டேனப்பா, ஏன்பா என்னால் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க முடியல, உண்மையாக இருக்க முடியல, கண்ணீரோடு அழுது திரும்ப பாருங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. யோசித்து பாருங்கள், நம்ம இப்படி விழுந்து புலம்பி முடித்த பிறகு நம்ம ஏன் பாவத்தை செஞ்சோம், நம்ம எதனால ஜெபிக்க முடியாமல் போனோம், எதுக்காக நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு கேட்டால் ரீசனே இருக்காது. அப்போ கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வெளியிருந்து பார்க்குறதுக்கு வெரி சிம்பிள், வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே கடந்து வரும் பொழுது தான் அந்த வெரி ஈஸியாக தோன்றுகிற காரியத்தை கூட நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமாம், ஆனால் தேவன் வாக்கு பண்ணி, தேவன் ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுத்து, தேவன் ஒரு மனிதன் மீது கண்ணோக்கமாக இருந்து அவனை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னால் அவன் நிலைத்திருப்பான், கனி கொடுப்பான், நீடித்த நாட்களாக தேவனோடு சஞ்சரிப்பான். பாருங்க, ஏசாயா 27:6 ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இப்பொழுது நீ தடுமாடிக்கிட்டு இருக்கியா, ஐயோ என்னால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியலன்னு புலம்புறியா, கலங்காத, உனக்குன்னு ஒரு நாள் வைத்திருக்கிறேன். நீ கீழே வேர் பற்றுவாய், மேலே பூத்து காய்த்து அவன் கனிகளை கொடுத்து இந்த உலகத்தை உன் பலனால் நிரப்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தை தரையில் விழாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ வேர் பற்றுவாய் மகனே. இதுவரைக்கும் அலசடிப்பட்டு இருந்திருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், தள்ளாடி இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பட் நீ வேர் பற்றுவாய், நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவாய் என்று சொல்லுகிறார். ஆகவே கலங்காதிருங்க, விசுவாசத்தோட தைரியமாக இருங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவும் ஓங்கி வளர்ந்து கனிகளை கொடுக்கவும் அவர் உங்களுக்கு கிருபையும் சத்துவத்தையும் தருவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலே உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் நிலைத்திருக்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கனி கொடுக்கட்டும்.
நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மால் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சிகளாய் வாழட்டும். உமது மாறாத கிருபையும் உமது மகிமையின் பிரசன்னமும் அவர்களை தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.